இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகருக்கு மாலை போடலாம் அப்படின்ட்டு விளக்கேத்தி கிராமத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் மாலை போடலாம் அப்படின்ட்டு போயிருக்கிறோம். அங்கே காலையில் 6 மணிக்கு நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு பாலமுருகன் சொன்னாப்புல. ஆனால் ஒவ்வொருத்தருமே வரல. அப்புறம் ஒவ்வொருத்தராக தான் வந்து அங்கே தண்ணி டேங்கில் மோட்ரு விட்டு எல்லா மாப்பிள்ளை அப்புறம் அக்காவே எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி மாலை எல்லாத்தோட மேலேயும் வாங்கி பாலில் நனைச்சி எடுத்து வச்சுருந்தாப்புல. எடுத்து நனைச்சி பிள்ளையாருக்கு போட்டாப்புலைங்க. அதுக்கப்புறம் மாலை ஒவ்வொருத்தருக்காக எடுத்து பூஜை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தாப்புல. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு மாலை போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு மாலையை கையில் எடுத்துகிட்டு எப்போவுமே சூரிய பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலை போடுறதுக்கு ஆரம்பிப்போம். இப்போ சூரிய பகவான்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு இருக்கிறாப்பிள்ளைங்க. வேண்டினதுக்கப்புறம் உக்காந்து பிள்ளையாருக்கு முன்னாடி முட்டி ஓட்டு மாலை ஓடுவாப்பில். மாலை ஓட்டுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கா எனக்கு, மாப்பிள்ளைக்கு, நவீனுக்கு, அக்கா பையனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாலமுருகன் தான் போட்டு விடுவாப்பில். இல்லைன்னா பெரியவங்க இருப்பாங்க. இந்த வருஷம் வந்து பெரியவங்க வந்து வரல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகன் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் மாலை போட்டு சாமி கும்பிட்டு